இட்ஸ் பைபிள் டைம் நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் நாங்கள் அன்புடன் வரவேற்கிறோம். இன்று முதல் அடுத்த 12 எபிசோட்ஸில் நாம் யார், நாம் எப்படி வாழ வேண்டும் என்ற தலைப்பில் எபேசியர் புஸ்தகத்திலிருந்து டாக்டர் எபி நம்மோடு ஆண்டவர் வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். இன்றைய எபிசோடின் தலைப்பு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாயிருக்கிற பரிசுத்தவான்கள் என்பதே. வாங்க கேட்கலாமா? கண்ணாடியில் உங்களுடைய முகத்தை பார்க்கும்போது நான் அழகா இருக்கிறேன், நான் அழகா இல்லை அப்படின்னு சொல்லி யோசிப்போம். அதே நேரத்தில் நம்முடைய முகத்தை பார்க்கும்போது அதிகமான நேரத்தில் நம்முடைய தோல்விகள், நம்முடைய பலவீனங்கள், நம்முடைய பாவங்கள் நம்முடைய கண்களுக்கு முன்பாக வருவது உண்டு. ஆனால் கடவுள் நம்மை பார்க்கும்போது வித்தியாசமான விதத்தில் பார்க்குறார். கடவுள் நம்ம எப்படி பார்க்குறார் என்பதை குறித்து இப்போ எபேசியர் 1ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் சிந்திக்க இருக்கிறோம். உங்களுடைய வேதாகமத்தை எபேசியர் 1ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். எபேசியர் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 3 கேள்விகளுக்கான பதிலை நம்ம பார்க்க இருக்கிறோம். முதல் கேள்வி என்னன்னா, how does Paul address the Ephesians? பவுல் எபேசியரை எவ்வாறு அழைக்கிறார்? இரண்டாவது கேள்வி, why does Paul address the Ephesians this way? எபேசியரை பவுல் ஏன் இப்படி அழைக்கிறார்? மூன்றாவது, what is Paul's prayer for the Ephesians? எபேசியருக்காக பவுல் எப்படி ஜெபிக்கிறார்? இந்த 3 கேள்விகளுக்கான பதிலை தான் இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கிறோம். முதலாவது, how does Paul address the Ephesians? முதல் கேள்விக்கான பதிலை நம்ம எபேசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரத்தில் முதல் 2 வசனத்தில் நம்ம அதை பார்க்குறோம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் முதல் 2 வசனம். தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசுவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாயிருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஸோ முதல் 2 வசனங்கள்ல how does Paul address the Ephesians அந்த கேள்விக்கான பதிலை பார்க்குறோம். எபேசியரை பவுல் எவ்வாறு அழைக்கிறார்? அதுவும் குறிப்பாக 1ஆம் வசனத்தில், தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசுவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாயிருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது. இந்த கேள்விக்கான பதிலை நம்ம பார்ப்பதற்கு முன்னதாக இந்த கடிதத்தை யார் எழுதினது? Who wrote this letter? அடுத்தது, from where, எங்கிருந்து இந்த கடிதம் எழுதப்பட்டது, இந்த லெட்டர் எழுதப்பட்டது? அடுத்தது, to whom it was written, யாருக்காக இந்த கடிதம் எழுதப்பட்டது? அடுத்தது, எப்போ இந்த கடிதம் எழுதப்பட்டது? when this letter was written. முதல் கேள்வியில who wrote this letter அப்படின்னு சொல்லும்போது இதுல முதல் வசனத்திலே இருக்குது, தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலனாகிய பவுல். ஸோ பவுல் தான் இந்த கடிதத்தை எழுதியிருக்கிறார், இந்த லெட்டரை எழுதியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி முதல் வசனத்திலே நம்ம பார்க்குறோம். இந்த பவுல் யார் அப்படின்னு சொல்லி நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, சீஷர்களை இயேசுவானவர் அப்போஸ்தலர்கள் என்று அழைக்கிறார். 12 சீஷர்களை அப்போஸ்தலர்கள் என்று அழைக்கிறார். அப்போஸ்தல நடபடிகள் 9ஆம் அதிகாரத்தில் நம்ம வரும்போது அங்க சவுல் தமஸ்கு வீதியில தேவனை சந்திக்கிறான். தேவனுடைய சந்திப்புல அவனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுது. அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் யூதர்களுக்கும் தேவனுடைய ஊழியத்தை செய்ய அழைப்பு பெற்றவனாக காணப்படுகிறான். அவனை குறித்து கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தில் அவன் எழுதும்போது எப்படி அறிமுகப்படுத்துறான் அப்படின்னு சொல்லி நீங்க பார்த்தீங்கன்னா, மனுஷராலும் அல்ல, மனுஷன் மூலமாயும் அல்ல, இயேசு கிறிஸ்துவினாலும் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின பிதாவாகிய தேவனாலும் அப்போஸ்தலனாயிருக்கிற பவுலாகிய நானும். ஸோ இந்த இடத்துல அந்த 12 சீஷர்களுக்கு அப்போஸ்தலர்கள் என்று இயேசுவானவரே அழைக்கிறாரு, சொல்றாரு. 13வது நபராக பவுலையும் அப்போஸ்தலனாக நாம் பார்க்கிறோம்.
ஸோ அந்த அப்போஸ்தலன் அப்படின்னு சொல்லும்போது அது வேதத்தில் பார்க்கும்போது ஒரு ஆஃபீஸ், அது ஒரு பதவி, அது ஒரு கண்காணிப்புன்னு சொல்லி அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். கண்காணிப்பு, ஆஃபீஸ். இந்த பதவியில் இருக்கக்கூடிய பவுல் தான் இந்த கடிதத்தை எழுதுறார். அடுத்தது எங்கேருந்து எழுதுறார் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், எபேசியர் 3ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் அதை குறித்து நம்ம வாசிக்கிறோம். இது நிமித்தம் பவுலாகிய நான் புறஜாதியாயிருக்கிற உங்கள் பொருட்டு கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் கட்டுண்டவனாயிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். நம்ம பார்ப்பது என்னன்னா, அங்க பவுல் பிரிசன்ல இருக்கிறார். அதுவும் இந்த இடத்துல பார்க்கும்போது ஹவுஸ் அரெஸ்ட், ரோம்ல ஹவுஸ் அரெஸ்ட்ல இருக்கிறாரு. அந்த கட்டுண்டவனா இருக்கிறேன்னு சொல்லும்போது அந்த அரெஸ்ட்ல அவர் வீட்டில இருந்து இந்த கடிதத்தை எழுதுறாரு. அடுத்தது 4ஆம் அதிகாரத்தில் வரும்போது கூட 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில். இது எங்கிருந்து எழுதுறாருன்னா பிரிசன்ல இருந்து எழுதுறாரு. ஹவுஸ் அரெஸ்ட்ல இருக்கிறாரு, அங்கிருந்து இந்த கடிதத்தை எழுதுறாரு. மூன்றாவது டு whom it was written அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எபேசுவிலே இருக்கக்கூடிய விசுவாசிகளுக்கு எழுதுறார். இந்த எபேசு பட்டணம் அப்படின்னு சொல்லும்போது இது ஒரு போர்ட் சிட்டி, துறைமுக பட்டணம். அது மாத்திரமல்ல, ஒன் ஆஃப் த 7 wonders ஆஃப் த வேர்ல்டு, இன்றைக்குள்ள கரண்ட் வேர்ல்டில் ஒன்று தாஜ்மஹால், அது இந்தியாவில் இருக்கு. ஒன் ஆஃப் த 7 wonders ஆஃப் த ஏன்ஷியன்ட் வேர்ல்டு, ஆர்டிமஸ்க்காக கட்டப்பட்ட ஒரு டெம்பிள், அது இந்த எபேசுவில் இருக்கு. ஸோ எபேசு ஒரு போர்ட் சிட்டி ப்ளஸ் ஒரு ரிலீஜியஸ் ஒரு சிட்டி. அதோடு சேர்ந்து நம்ம இந்த எபேசு பட்டணத்தை குறித்து அறிய வேண்டும் என்றால், இங்கே பவுல் முதலாவது தன்னுடைய செகண்ட் மிஷனரி ஜேர்னியில் இங்கே போகிறார். கொஞ்ச நாள் தங்கியிருக்கிறார். அடுத்தது தேர்ட் மிஷனரி ஜேர்னியில் போகும்போது கிட்டத்தட்ட 3 வருடம் இங்கே தங்கி ஊழியம் செய்கிறார். அங்கே இருக்கக்கூடிய விசுவாசிகளுக்கு தான் இதை பவுல் எழுதுறார். இதை சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஒரு சர்க்குலர் லெட்டர். இது எபேசுவில் இருக்கக்கூடிய திருச்சபைக்கு மட்டும் இல்லை, இந்த ஏரியாஸில் இருக்கக்கூடிய மற்ற திருச்சபைகளுக்கும் இதை கொடுக்கக்கூடிய ஒரு லெட்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்றைக்கு இந்த எபேசு பட்டணம் சிட்டி வெஸ்டர்ன் டர்க்கியில் இருக்குது. பவுல் இதை எழுதுறாரு, சிறைச்சாலையிலேருந்து எழுதுறாரு. யாருக்காக? எபேசு திருச்சபையில் இருக்க விசுவாசிகளுக்கு இதை எழுதுறாரு. when it was written, எப்போது எழுதப்பட்டது அப்படின்னா AD 60லேருந்து 62க்குள்ள இதை பவுல் எழுதியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சிறைச்சாலையிலிருந்து கிட்டத்தட்ட 4 லெட்டர்ஸ் எழுதுறாரு. அந்த 4 லெட்டர்ஸில் ஒரு லெட்டர் தான் எபேசருக்கு எழுதின நிருபம். இப்போ அந்த முதல் கேள்விக்கு நம்ம போகலாம். முதல் கேள்வி என்னன்னா, how does Paul address the Ephesians? எபேசியரை பவுல் எவ்வாறு அழைக்கிறார்? முதல் வசனத்தில் பார்க்கும்போது, எபேசுவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாயிருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது. ஸோ இந்த இடத்துல பார்க்கும்போது கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாயிருக்கிற பரிசுத்தவான்கள், சர்ச்சில் இருக்கக்கூடிய பிலீவர்ஸை இவ்விதமாக பவுல் அழைக்கிறார். செயின்ஸ் அண்ட் ஃபெய்த்ஃபுல் இன் கிரைஸ்ட் ஜீசஸ், விசுவாசிகளாயிருக்கிற பரிசுத்தவான்கள். பரிசுத்தவான்கள் அப்படின்னு சொல்லும்போது செட் அப்பார்ட், பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், இயேசுவுக்கென்று வாழ்வதற்காக பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். விசுவாசிகள் அப்படின்னு சொல்லும்போது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மீது விசுவாசம் வைத்து அவரை ஏற்றுக்கொண்டவர்கள். இப்படிதான் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசுவில் இருக்க விசுவாசிகளுக்கு கடிதம் எழுதுகிறார். இப்படியாக அவர் அழைக்கிறார். 2வது கேள்வி, எபேசியரை பவுல் ஏன் இப்படி அழைக்கிறார்? ஏன் கிறிஸ்துவுக்குள் விசுவாசிகளாயிருக்கிற பரிசுத்தவான்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கிறார்? Why does Paul address the Ephesians this way? அதை 3ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கிறோம். இதை அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது இடைவிடாம இந்த விசுவாசிகளை குறித்து யோசிக்கும் போது அப்படியே தொடர்ச்சியா எழுதுறார். இந்த 3ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா அப்படியே அவருடைய உள்ளத்திலிருந்து அந்த வார்த்தைகள் வந்து கொண்டே இருக்குது. இந்த 3ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் அதில் நான் 4 முக்கியமான காரியங்களை பார்க்குறேன். சரியா?
3ஆம் வசனத்துல அந்த 4 காரியங்கள் என்ன என்பதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் அழகா சொல்றார். 3ஆம் வசனம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். இப்படி சொல்லி அந்த பகுதியில 4 ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை அவர் குறிப்பிடுகிறார். இந்த 3ஆம் வசனத்துல பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது பிதாவாகிய தேவனை குறித்து பார்க்கிறோம். அடுத்தது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பார்க்கிறோம். ஆவியானவரை குறித்தும் பார்க்கிறோம். எப்படி ஆவியானவரை குறித்து பார்க்கிறோம்? பிதாவாகிய தேவன் அப்படின்னு சொல்லி இதுல வாசிக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பரிசுத்த ஆவியானவரால நம்முடைய வாழ்க்கையில கொடுக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதங்களாக இதை பார்க்கிறோம். ஸோ 4 ஆசீர்வாதங்கள். இந்த 4 ஆசீர்வாதங்களை, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை இந்த எபேசுல இருக்கக்கூடிய விசுவாசிகள் பெற்றிருப்பதனால தான் எப்படி எழுதுறாருன்னா, இயேசு கிறிஸ்துவுக்குள் விசுவாசிகளாயிருக்கிற, கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாயிருக்கிற பரிசுத்தவான்கள் அப்படின்னு சொல்லி சொல்றார். முதல் ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும்னா, அதை 4ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாயிருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. அவர் நம்மை தெரிந்து கொண்டார். முதல் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, அவர் நம்மை தெரிந்து கொண்டார். He has chosen us. எப்போ தெரிந்து கொண்டார் அப்படின்னு சொல்லி நீங்க பார்த்தீங்கன்னா, உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார். எவ்வளவு ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியம். ஏன் தெரிந்து கொண்டார் அப்படின்னு சொல்லி நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாயிருப்பதற்கு, ஹோலி அண்ட் பிளேம்லெஸ்ஸா இருப்பதற்கு உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே அவர் நம்மை தெரிந்து கொண்டார். அவர் நம்மை தெரிந்து கொண்டு அவருடைய பிள்ளைகளாக மாற்றினது ஒருவேளை பாவத்துல வாழ்வதற்காக அல்ல, பரிசுத்தமாய் வாழ்வதற்காக. அதுதான் முதல் ஆசீர்வாதம். அவர் நம்மை தெரிந்து கொண்டார். He has chosen us. அடுத்தது, அவர் நம்மை சுவிகார புத்திரராக்கியிருக்கிறார். அதை குறித்து நம்ம 6ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன் குறித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். He has adopted us. அவர் நம்மை தெரிந்து கொண்டது மாத்திரமல்ல, அவர் நம்மை சுவிகார புத்திரராக்கியிருக்கிறார். அவருடைய சொந்த பிள்ளைகளாக மாற்றியிருக்கிறார். அவருடைய மகனாக, அவருடைய மகளாக நம்மை மாற்றியிருக்கிறார். He has chosen us. அவர் நம்மை தெரிந்து கொண்டார். அடுத்தது, அவர் நம்மை சுவிகார புத்திரராக்கி இருக்கிறார். இது எதற்காக? அவர் நம்மை உலகத் தோற்றத்துக்கு முன்னதாகவே தெரிந்து கொண்டது நாம் பரிசுத்தமுள்ளவர்களாக வாழ வேண்டும் என்பதற்காக. அவர் நம்மை சுவிகார புத்திரர் ஆக்குனது எதற்காக அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது 5ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக, அவருடைய மகிமைக்காக, அவருடைய புகழ்ச்சிக்காக அவர் நம்மை சுவிகார புத்திரராக்கி இருக்கிறார். He has adopted us into his family. நம்ம அவருடைய பிள்ளைகள். இதுவும் கிறிஸ்துவுக்குள் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தந்திருக்கக்கூடிய, நம்முடைய வாழ்க்கையில தந்திருக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதம். 3வது, இந்த பகுதியில் அவர் நமக்கு தந்திருக்கக்கூடிய ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்பது 7ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே, யாருடைய இரத்தத்தினாலே? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. So first he has chosen us, அடுத்தது he has adopted us,
இந்த இடத்துல பார்க்கும்போது he has given us redemption through his blood. அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பை நமக்கு அவர் கொடுத்திருக்கிறார். இந்த ரிடம்ஷன் அப்படின்னு சொல்லும்போது இது ஒரு விலையை கொடுத்து வாங்குவது. நம்முடைய பாவத்திலிருந்து நமக்கு ஒரு மீட்பை தருவதற்காக இயேசு கிறிஸ்து தம்மையே கொடுத்து, தம்முடைய ஜீவனையே விலையாக கொடுத்து நம்மை மீட்டிருக்கிறார். இதுதான் இந்த மூன்றாவது ஆவிக்குரிய ஆசீர்வாதமாக நாம் பார்க்கிறோம். அடுத்தது நான்காவது ஆவிக்குரிய ஆசீர்வாதமாக நாம் பார்ப்பது என்னன்னா, 13ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். நீங்களும் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். முதலாவது நம்ம பார்த்தோம், அவர் நம்மை தெரிந்து கொண்டார், he has chosen us அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்தது அவர் நம்மை சுவிகார புத்திரராக்கினார், அவர் he has adopted us அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அடுத்தது he has given us redemption through his blood, forgiveness அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அவர் பாவ மன்னிப்பாகிய மீட்பை நமக்கு கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி. நாலாவது முக்கியமான ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு சொல்லி இதுல பார்க்கும்போது, அவர் பரிசுத்த ஆவியானவரால் நம்மை முத்திரை போட்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரால நம்மை முத்திரை போட்டு அவருடைய பிள்ளைகளாக்கி இருக்கிறார். ஸோ பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கிருபையாக அவர் கொடுத்திருக்கிறார். முத்திரை அப்படின்னு சொல்லும்போது அது ராஜாக்கள் கைகளில் இருக்கக்கூடிய ஒரு சிக்னெட் ரிங், முத்திரை மோதிரம். அவங்க சில வாக்குறுதிகளை கொடுக்கும்போது எஸ், அந்த முத்திரை மோதிரத்தை போட்டாங்கன்னா அதை மாற்றவே முடியாது. அந்த அளவுக்கு தான் கிறிஸ்து இயேசுவை நாம் ஏற்றுக்கொண்டிருப்பதனால பரிசுத்த ஆவியானவரால முத்திரை போட்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். 4 முக்கியமான ஆசீர்வாதங்கள். இந்த 4 முக்கியமான ஆசீர்வாதங்களும் இந்த எபேசு திருச்சபையில் இருக்கக்கூடிய விசுவாசிகளுக்கு இருப்பதனால தான் பவுல் எபேசியருக்கு எழுதும்போது கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாயிருக்கிற பரிசுத்தவான்கள் அப்படின்னு சொல்லி எழுதுறார். இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அத்தனை பேருக்குமே ஆண்டவர் இவ்விதமான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை தந்திருக்கிறார். ஆசீர்வாதங்கள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம சில நேரத்தில் மெட்டீரியல் பிளெஸ்ஸிங்ஸை யோசிப்போம். அந்த மெட்டீரியல் பிளெஸ்ஸிங்ஸ் தற்காலிகமானது, அது நிரந்தரமானது கிடையாது. ஆனால் கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் அது நிலையானது, அது நித்தியமானது. இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை எண்ணி நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்ல நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம், how does Paul address the Ephesians? பவுல் எவ்வாறு எபேசியரை அழைக்கிறார் அப்படின்னு. அடுத்தது பார்த்தோம், why does Paul address this way? ஏன் பவுல் எபேசியரை இவ்விதமாக அழைக்கிறார்னு. கடைசியா நம்ம பார்க்க போறது, what is Paul's prayer for the Ephesians? எபேசியருக்காக பவுல் செய்யக்கூடிய ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபம்? முதல்ல சொல்லிடுறாரு, கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாயிருக்கிற பரிசுத்தவான்கள். அடுத்தது இவ்விதமாக ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஆனா அடுத்தது அவர் செய்யக்கூடிய ஜெபத்தின் மூலமாக சில காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள இருக்கிறோம். அதை குறித்து நம்ம 15ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கிறோம். இந்த ஜெபத்தை ஆரம்பிக்கும் போது அந்த 15ஆம் வசனத்துல ஆனபடினாலே, ஃபார் திஸ் ரீசன். எந்த ரீசன்? எப்படி பவுல் எபேசியரை அழைக்கிறார், பரிசுத்தவான்கள் விசுவாசிகள் அப்படின்னு சொல்லி, எவ்விதமாக அவர்கள் ஆவிக்குரிய விதத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆனபடியினால கர்த்தராகிய இயேசுவின் மேல் உள்ள உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் எல்லார் மேலும் உள்ள உங்கள் அன்பையும் குறித்து நான் கேள்விப்பட்டு இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜெபங்களில் உங்களை நினைத்து அப்படின்னு சொல்றார்.
ஸோ பவுல் வந்து இவங்க பரிசுத்தவான்கள், இவங்க விசுவாசிகள், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட அவர் இருக்கல. அவங்களுக்காக அவர் ஜெபிக்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி என்னுடைய ஜெபங்களில் உங்களை நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றார். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17ஆம் வசனத்துல அதை குறித்து வாசிக்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான. ஸோ இந்த பகுதியில் அவர் ஆரம்பிக்கும் போதே எபேசியருக்காக அவர் ஜெபிப்பதை நாம் பார்க்கிறோம். அவர் ஜெபிக்கக்கூடிய காரியத்துல மிக முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா, அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எதை அறிந்து கொள்ள வேண்டும்? 3 காரியங்கள். அதை குறித்து தான் நம்ம அதற்கு கீழாக இருக்கக்கூடிய வசனங்கள்ல பார்க்கிறோம். அவர்கள் அறிய வேண்டும். எதை அறிய வேண்டும்? முதலாவது 18ஆம் வசனம், தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும். ஓகே, இயேசு கிறிஸ்து அழைத்திருக்கிறார். நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை, that they may know what is the hope to which he has called you. அதுக்காக தான் ஜெபிக்கிறார். அதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறார். பவுலுக்கு வந்து இவங்க பரிசுத்தவான்கள், இவங்க கிறிஸ்து இயேசுக்குள் இருக்கிற விசுவாசிகள் அப்படின்னு சொல்லி தெரியும். ஆனா இந்த நம்பிக்கை, எதற்காக அழைக்கப்பட்டாங்க என்கிற அந்த நம்பிக்கை, அதை குறித்து அவர்கள் அறிய வேண்டும் என்று ஜெபிக்கிறார். நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில கூட இது அவசியம்தான். பரிசுத்தவான்கள் தான், விசுவாசிகள் தான், ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆனால் நாம் தேவனை குறித்து அதிகமாக அறிய வேண்டும். கிறிஸ்டியன் ஹோப், நம்பிக்கை அப்படின்னு சொல்லும்போது நம்ம சாதாரணமாக இந்த உலகத்தில் ஹோப் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்ல, அதை காட்டிலும் ஒரு மேன்மை உள்ளதாக காணப்படுகிறது. சில நேரத்தில் சுகவீனமாக இருக்கிறவங்கள பார்க்கும்போது ஹோப் யூ வில் கெட் பெட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். கண்டிப்பாக அவங்க சுகம் அடையணுன்றது தான் நம்முடைய ஆசை, நம்முடைய விருப்பம். சுகம் பெற்றுக்கொள்வாங்க, சில பேர் சுகம் பெற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆனால் இந்த நம்பிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது என்னன்னா, நிச்சயமாகவே இது நடக்கும். அந்த நம்பிக்கையை குறித்து இவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று பவுல் ஜெபிக்கிறார். அது முதல் குறிப்பு. அடுத்த குறிப்பு எதற்காக ஜெபிக்கிறார் அப்படின்னு சொல்லி நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த 18ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும். அடுத்தது, பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும். சுதந்திரம் ஃபர்ஸ்ட், நம்பிக்கை, இதை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது, அவர்கிட்ட இருக்கக்கூடிய சுதந்திரம், அதை குறித்தும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் அவர் ஜெபிக்கிறார். பரிசுத்தவான்கள், விசுவாசிகள் சொல்லும் போதே நமக்கு ஒரு மோட்டிவேஷன், ரைட்? அடுத்தது, இப்படிப்பட்ட விதங்களை நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லும் போதும் நமக்கு ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷன் ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழ்வதற்கு. இந்த இடத்துல நமக்காக வைத்திருக்கக்கூடிய அந்த சுதந்திரம், அதை குறித்து நம்ம யோசிக்கும் போது கூட அது ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷனாக இன்னும் பரிசுத்தமாய் வாழவும், இன்னும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்திருப்பதனால விசுவாசத்தின் பிள்ளைகளாக வாழவும் இது நமக்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்கிறது. மூன்றாவதாக பார்க்கும்போது நாம் எதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று இவர் ஜெபிக்கிறார் அப்படின்னு சொல்லி நீங்க பார்த்தீங்கன்னா 19ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலேயும் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு. ஹோப், நம்பிக்கையை அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது சுதந்திரம், அந்த சுதந்திரம் இன்ஹெரிட்டன்ஸ், அதை அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது வல்லமை, அந்த வல்லமையை அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறார். இது அத்தனையும் நமக்கு ஒரு மோட்டிவேஷன், நாம் இன்னும் அதிகமாக பரிசுத்தமுள்ளவர்களாக வாழவும் அவருடைய பிள்ளைகளாக வாழ்வதற்கும் நமக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கு. ஒரு சிறப்பான ஒரு நம்பிக்கைக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். சிறப்பான இன்ஹெரிட்டன்ஸ் நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தது, அவருடைய வல்லமை நமக்கு உண்டு. அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின அந்த வல்லமை, அது மாத்திரமல்ல, அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பரிசத்தில் உட்காரும்படி செய்த அந்த வல்லமை, எல்லாவற்றையும் அவருடைய
பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தின அந்த வல்லமையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பவுல் ஜெபிக்கிறார். எபேசு திருச்சபையில் இருக்கக்கூடிய விசுவாசிகள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறார். கிறிஸ்து இயேசுவுக்குள் நாம் யார் அப்படின்னா, கிறிஸ்து இயேசுவுக்குள் நாம் விசுவாசிகள், பரிசுத்தவான்கள். ஏன் இப்படி அழைக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 4 ஆசீர்வாதங்களால நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். முதலாவது, அவர் நம்மை ஆசீர்வதித்திருப்பது தெரிந்து கொண்டார். உலகத் தோற்றத்துக்கு முன்னதாகவே நம்மை தெரிந்து கொண்டார். 2வது, நம்மை சுவிகார புத்திரராக்கியிருக்கிறார். 3வது, அவர் நமக்கு மீட்பை, பாவ மன்னிப்பின் மீட்பை கொடுத்திருக்கிறார். 4வது, பரிசுத்த ஆவியானவரை முத்திரையாக கொடுத்திருக்கிறார். அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக. அது மாத்திரமல்ல, நாம் பரிசுத்தமுள்ளவர்களாக வாழ வேண்டும் என்பதற்காக. இதுதான் நம்முடைய அடையாளம். விசுவாசிகள், பரிசுத்தவான்கள். ஒருவேளை நீங்கள் நானும் கூட இன்றைக்கு விசுவாசிகள், பரிசுத்தவான்கள். அதுல இன்னும் நாம் வளர வேண்டும் என்றால் பவுல் நமக்கு எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக நன்றி சொல்றார். அதே நேரத்துல எந்தெந்த காரியத்தை இன்னும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறார். பவுல் விசுவாசிகளுக்கு ஜெபித்தது போல நாம் நம்முடைய வாழ்க்கைக்காக ஜெபிக்கவும் அழைக்கப்படுகிறோம். ஒருவேளை நீங்க ஊழியக்காரரா இருந்தீங்க அப்படின்னா, உங்களுடைய திருச்சபையில் இருக்கக்கூடிய விசுவாசிகளும் இப்படிப்பட்ட அறிவு அவங்களுக்கும் வேணும்னு சொல்லி நீங்க ஜெபிக்க அழைக்கப்படுறீங்க. ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, நீர் எங்களை பார்க்கும்போது வித்தியாசமா பார்க்குறீங்கப்பா. நாங்க எங்களை பார்க்கும்போது பலவீனம் உள்ளவர்களாக, பாவிகளாக, குறைவுள்ளவர்களாக பார்க்கிறோம். ஆனால் நீர் எங்களை பார்க்கும்போது விசுவாசிகளாக, பரிசுத்தவான்களாக பார்க்கிறீர். எங்களுக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை தந்திருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் இன்னும் உம்மை அறிந்து கொள்ள வேண்டும் சுவாமி. தொடர்ந்து விசுவாசிகளாக, பரிசுத்தவான்களாக வாழ உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். இட்ஸ் பைபிள் டைம் நிகழ்ச்சியில எங்களோடு இணைந்த யாவருக்கும் நன்றி. Until we see you again next Saturday on Satyam TV at 10 p.m. இன்று கற்றுக்கொண்ட சத்தியங்களை தொடர்ந்து தியானிப்போம். See you again. Bye.